7 வருஷத்துக்கு முன்னாடி கையில ₹1 கூட இல்லாம ரோட்டோரமா டென்ட் போட்டு தூங்கிக்கிட்டு வர்ற வண்டியில லிஃப்ட் கேட்டு ஏறிக்கிட்டு யாராச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டுன்னு இந்தியாவோட பல ஸ்டேட்டை சுத்தி பார்த்து சரியா 6 மாசம் ரோட்லயே வாழ்ந்த நம்ம ஃபென்னி இன்னைக்கு ஒரு ₹20 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அந்த 6 மாசம் அனுபவத்தையே ஒரு வீடியோ கேமா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காப்படி. இப்படி ஒரு ட்ரிப்பை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேங்கிறத பத்தி தான் இந்த பார்ட் 1 வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த 6 மாசத்துல ரோட்ல எனக்கு நடந்த ஒரு சில சம்பவங்களை பென்னி லேப்ஸ்ங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜ்ல ஸ்டோரியா எழுதி போஸ்டா போட்டிருக்கேன், வந்து படிச்சு பாருங்க. இப்போ நம்ம கதையை தொடங்குவோம். நம்மள பல பேர் மாதிரி எதுக்கு இன்ஜினியரிங்னே தெரியாம படிச்ச எனக்கு எதுக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு மட்டும் ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கு காரணம் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்ட அந்த ஒரு கேள்விதான். நீ மட்டும் என்னை விட்டுட்டு சென்னை போய் இன்ஜினியரிங் படிக்க போற, அங்க உன் கிளாஸ்மேட் யாராச்சும் உன்னைய கரெக்ட் பண்ணிட்டா? அவ கேட்ட இந்த ஒரு கேள்விக்காக பொண்ணுங்களே இல்லாத பிரான்ச்சா எடுத்து படிக்கலாம்னு மெக்கானிக்கல் சூஸ் பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் செம் முடியும் போதே லவ் பிரேக்கப் ஆயிடுத்து. சோகத்தோட சேர்ந்து கொஞ்சம் புத்தியும் வந்த பிறகுதான் புரிஞ்சது எனக்கு இன்ஜினியரிங்கே பிடிக்காதுன்னு. ஆனாலும் வேற வழி இல்லாம தள்ளு 4 வருஷத்தை ஓட்டி காலேஜ் முடிச்சு வெளியில வந்த எனக்கு முதல்ல கிடைச்ச ஒரு உருப்படியான வேலைங்கிறது இந்த டென்ட் ட்ரக்ல தாங்க. இங்க நம்மளோட வேலை ஒரே குஜாலான வேலைங்க. காட்டுக்கு போகணும், மலை ஏறணும், டென்ட் போடணும், புது மக்களோட பேசணும், கேம்ப் ஃபயர் போடணும், விடிய கூத்தடிக்கணும், அடுத்த நாள் அடுத்த காடு அடுத்த மக்கள். இப்படி ஒரு நவீன டார்ஜானா இருந்த எனக்கு திடீர்னு ஒரு நாள் இந்தியா முழுக்க சுத்தணும்னோ, இங்க இருக்கிற பலதரப்பட்ட முகங்களை பார்க்கணும்னோ, அந்த முகங்கள்ல ஒரு குட்டி சிரிப்புக்கு எங்க இருந்தோ வந்த நான் காரணமா இருக்கணும்னு தோண. ஆனா அதுக்கெல்லாம் காசு இல்லையேன்னு யோசிக்க கிருட்டு மூளையை போட்டு திருக. சரி, காசு இல்லாம ட்ரிப் போறதே ஒரு நல்ல கான்செப்டா இருக்கேன்னு முடிவு பண்ண ட்ரக் அதுக்கு தேவையான சக்தி முட்டி ஜாமான் எல்லாம் வாங்கி கொடுக்க திருவான்மையூர்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்து அவ வாங்கி கொடுத்த சாப்பாடை ஒரு கட்டு கட்டிட்டு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண. கொஞ்சம் தூரம் நடக்க, அப்புறம் லிஃப்ட் கிடைக்க ஒரு வழியா ஆரோவில் ரீச் ஆயிட்டேன். முதல் நாளுங்கிற எக்ஸைட்மெண்ட்ல 15 கிலோ பேக் பின்னாடி இருக்கிறத மறந்துட்டு ஆரோவில் ஃபுல்லா விருட்டுன்னு நடக்க, சாப்பிட்டதெல்லாம் சீக்கிரமே செமிக்க, 6 மணிக்கெல்லாம் வயிற்றுக்குள்ள அலாரம் அடிக்க, ஒரு பக்கம் இடிக்க, இப்ப எங்கடா டென்ட் போடுறதுன்னு பெண்ணி முழிக்க. அப்போ வந்தவர் தான் நம்ம காளிமுத்து ஐயா. கட்டி முடிக்காத ஒரு கட்டடத்துக்குள்ள தனியாளா சில வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம காளிமுத்தையா. 2 செட்டு ட்ரெஸ், ஒரு விறகடுப்பு, கொஞ்சம் பாத்திரம், இதுதான் இவரோட சொத்து. வாட் ஆர் யூ டூயிங், கம் ஹியர்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்ச இவரு பேசி 2 நிமிஷத்துலயே சரி பேக் எல்லாம் கழட்டிட்டு உட்காரு, பசியா இருப்ப சாப்பிடலாம்னு சொல்ல, ஏன் எனக்கு போய் கொடுக்குறீங்க, அதை மிச்சம் வச்சு நீங்களே நாளைக்கு சாப்பிடலாமேன்னு சொன்னதுக்கு 6 நாளா சாப்பிடல, இன்னைக்குதான் ஒருத்தர் ₹100 கொடுத்துருக்காரு, அதுலதான் அரிசி காய்கறி எல்லாம் வாங்கி புளிக்குழம்பு வச்சிருக்கேன், பசி என்னன்னு எனக்கு தெரியும்பா, அது உனக்கு வேணாம்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு மிச்சத்தை நாய்க்கும் வச்சாரு. நைட்டு விடிய மழை. அவர் எப்பவும் படுக்கிற இடத்துல என்ன படுக்க வச்சுட்டு சாரல் வரும்னு தெரிஞ்சும் அந்த ஓரத்துலதான் அவர் படுத்தாரு. காலையில கிளம்பும் போது எதுக்கும் இருக்கட்டும்னு என் பர்ஸ்ல இருந்த ₹30 ஒரு ₹10 பால் பாக்கெட்டும் கொஞ்சம் காய்கறியும் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். இந்த ட்ரிப் கிளம்பும் போது எப்படி ரோட்ல வாழ போறோம், அடுத்த வேலை எப்படி சாப்பிடுவோம்னு இருந்த எல்லா கேள்வியையும் தயக்கத்தையும் காளிமுத்தையா முதல் நாளே உடச்சு எரிஞ்சிட்டாரு. இந்த ட்ரிப்ல நான் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய முகங்களை பார்த்தேன், அதுல நிறைய சிரிப்பையும் பார்த்தேன், ஒரு சிலரை அழுகவும் வச்சேன். அப்படி இந்த ட்ரிப்ல நடந்த சுவாரஸ்யமான கதைகளை அடுத்த வீடியோல சொல்றேன், பாருங்க.